டேய் ராகவ், அபியை பார்த்ததும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. நாங்களும் அவளுக்கு ட்ரை பண்றோம். சரியா? சரி சித்தப்பா. சீக்கிரம் போ. ராகவ், ராகவ், ராகவ். என்ன பொண்ணு இவ? சொல்லாம கொள்ளாம எங்க போனா? எதுக்கு நான் ட்ரை பண்ணி பாக்க. சரிப்பா, நானும் ட்ரை பண்றேன். அத்தை, அபி எங்கத்த போயிருப்பா? ஏன் சொல்லாம கிளம்பி போயிட்டா? போன் வேற சுவிட்ச் ஆஃப்னு சொல்றாங்க. மது ராகவ் மேல அக்கறை காமிக்க மாட்டேங்கிறான்ல, அதான் மது கிட்ட அபி கிட்ட போய் சோகராக பாட சொல்லி ஏத்தி விட்டேன். இவளும் பாடியிருப்பா. அதான் அபி ராகவுக்கு பயம் காட்டுறதுக்காக கிளம்பி போயிட்டான்னு நினைக்கிறேன். ஓ, அப்ப எல்லாமே உங்க வேலை தானா? நடத்துங்க நடத்துங்க. ஆண்டி, அபி எங்க போயிருப்பாங்க? நான் கூப்பிட்டு கண்டுக்காம டென்ஷன் ஆகி போறாரு. எனக்கு என்னவோ அபி குழந்தைய கிளி விட்டுட்டு தொட்டிலேயே ஆட்ட நாடகம் போறாளோன்னு தோணுது. இந்த பக்கம் உனக்கும் ராகவுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ற மாதிரி பண்ணிட்டு அபிய காணோம்னா ராகவ் தேடுவானோன்னு டெஸ்ட் பண்றா போல. ஆண்டி, நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ அபிக்கு சம்மதம் இல்லாம தான் இதெல்லாம் நடக்குதா? ஆனா அவங்க என்கிட்ட ராகவ் என்ன மறக்கலன்னு அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொன்னாங்க ஆண்டி. அதான் ராகவ் மனசு முழுக்க நீ இருக்கங்கிறது தான் அவளுக்கு காண்டு மது. உனக்கும் ஆறுதல் சொல்லிட்டு ராகவையும் குழப்பி விட பாக்குறா போல. எனக்கு என்னவோ அப்படிதான் தோணுது. இந்த மாதிரி ஒருத்தி கூட ராகவால எப்படி சந்தோஷமா வாழ முடியும் சொல்லு? இந்த மாதிரி தான் அடிக்கடி செய்வான். அதனாலதான் அவன் நிம்மதியா போச்சு. மது, நீதான் எப்படியாவது ராகவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனை சந்தோஷமா பாத்துக்கணும். கண்டிப்பா ஆண்டி. ராகவ நான் எந்த விதத்திலையும் கஷ்டப்பட விட மாட்டேன். யாரு என்ன சொன்னாலும் ராகவ கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுல இருந்து மட்டும் பின்வாங்கிறாத மது, சரியா? நானே இப்படி சொல்றது தப்புதான். ஆனா என் பையன் ராகவ் வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னா நீ அவன் கூட இருக்கணுமா? ஐயோ ஆண்டி, இந்த அம்மாக்காக ஸ்பெஷலா ஒரு அவார்டே தயாரிக்கணும் போலயே. முடியலடா சாமி.